அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டெராட்டோ சர்ஜரி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ். பார்ப்போம் என்ன விஷயங்கள் வெளியில் வருது அப்படின்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் கிட்டது சேனல் மெசேஜஸ், கலெக்டிவோட பர்சன்ஸ் கிட்டது சேனல் மெசேஜஸ். மாஸ்கின் வந்து இப்போது ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், அதாவது காசு பின்னாடி ஓடி காசை இழந்துட்டு திரும்பவும் 4 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. ஓகே, இந்த மாஸ்குலின் இப்போது ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக என்ன சொல்கிறது, அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, திரும்ப ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது நடந்தது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னால நடந்திருக்கு. ஸோ இது வந்து மேபி ஒர்க் பிளேஸில் கூட நடந்திருக்கலாம். பட் இது வந்து அடுத்த லாஸ், ஏன்னா ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸை கேட்கல. அதனால் 5 ஆஃப் கப்ஸ், ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க, ஏன்னா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது 4 ஆஃப் கப்ஸ். இது வந்து இந்த என்ன சொல்கிறது அப்படின்னா, என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, 5 ஆஃப் கப்ஸ் 4 ஆஃப் கப்ஸ் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. 5 ஆஃப் கப்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க இந்த லாஸ் அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது உங்களை இந்த லாஸ்னால் உங்ககிட்ட வர முடியாதுங்கிறது இன்னொரு ஹர்ட்டிங்கான விஷயமா இருக்குது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக நான் வந்து என்கிட்ட இருந்த இந்த கிளிட்டரி திங்கை பார்த்துட்டு உண்மையான ஒரு விஷயத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ப்ரோக்கன். 3 ஆஃப் சோர்ட்ஸ். இந்த மாஸ்குலினுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலினை காயப்படுத்தி அதில் குளிர் காயறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சுற்றி இருக்க யாரோ ஒருத்தங்க வந்து அவங்கள காயப்படுத்தி, அவங்க காயப்பட்டால் சந்தோஷப்படுற மனுஷங்க அவங்கள சுற்றி இருக்காங்க மெயினாக. அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிலரோட சுயரூபம் தெரிய வருது இந்த மாஸ்குலினுக்கு. அதையும் ஒரு டெவிலோட உண்மை ரூபத்தை அவங்க பார்க்குறாங்க. அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக வந்து இந்த கை தான் வந்து, இந்த கை பார்த்திங்கன்னா ஒரு மனுஷங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த மாஸ்குலினுக்கு இப்போ தான் வந்து, ஏன்னா இங்கே மாஸ்குலின் எனர்ஜி இருக்கனால நான் மாஸ்குலின் சொல்கிறேன், இது ஃபெமினாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, அந்த மேபி இந்த ஃபெமினனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாஸ்குலின் ஒரு பேயை தான் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். இந்த மாஸ்குலின் கேட்கல. இப்போ அந்த மாஸ்குலின் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னதை கேட்டிருக்கணுமோ அப்படின்னு. பட் இட் இஸ் டூ லேட். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். இது நிறைய தடவை நம்ம ரீடிங்கில் பார்த்துருக்கோம். ஸ்பிரிட்ஸ் நிறைய தடவை வார்ன் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்குலினை, எதாக இருந்தாலும் ஆக்ஷன் எடு, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. பட் அந்த ஸ்டேஜுக்கு இப்போ இந்த மாஸ்குலின் வந்தாச்சு. கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அப்போவே செஞ்சுருக்கலாம், பட் எனக்கு கண் சுத்தமாக தெரியாமல் போச்சு, இப்போ நான் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன், கண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஃபெமினின் கையில் இருக்குது, இல்லைனா ஸ்பிரிட்ஸோட கையில் இருக்குது. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ பார்ப்போம், கைடன்ஸில் பார்க்கலாம். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் பர்சன். ஸ்பிரிட்ஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பிளாக்கேஜ். அவங்க ஃபேமிலி ட்ராமா, அவங்க ஃப்ரெண்ட் இல்லை. ஓகே, இது வந்து என்னென்னா, இந்த மாஸ்குலினுக்கு வந்து இப்போது மேபி அறிவு வந்திருக்கலாம், அதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க தம்பி மெயினாக பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இல்லைனா கசின் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க ஒரு இந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாஸ்குலினை முதுகில் குத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாஸ்குலின். சில கேசஸில் இந்த மாஸ்குலின் ஃபேமிலி, சில கேசஸில் இந்த மாஸ்குலினோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், எக்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து கேங்காக இந்த விஷயம் நடந்திருக்கு. மெயின் ரோல் ப்ளே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குலினோட யங்கர் பிரதர். 2 ஆஃப் வான்ஸ். இந்த மாஸ்குலினோட இன்டெசிஷனால தான் இது நடந்திருக்கு. ஸ்பிரிட்ஸ் நிறையா வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது மாஸ்குலின் கேட்கல. இப்போ அந்த மாஸ்குலின் ரியலைஸ் பண்ணுறாங்க என்னோட முட்டாள்தனத்தினால தான் இது நடந்தது அப்படின்னு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இதை வந்து மாஸ்குலின் எனர்ஜி சொல்கிறாங்களா இல்லை ஸ்பிரிட் சொல்கிறாங்களான்னு ஐ எம் நாட் ஷுர். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலினோட ஃபால், இந்த மாஸ்குலின் தோற்று போனதை வந்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து அவங்க பக்கம், அந்த காமிக் பீப்புள் பக்கம், இல்லைனா அந்த கெட்டவங்க பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னு. அவங்க பார்த்திங்கன்னா குடிச்சு கும்மாலாம் போட்டுட்ருக்காங்க, ஏன்னா இந்த மாஸ்குலின் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு. இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸை கேட்குற அறிவும் கிடையாது, இல்லைனா சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்க வந்து
வாழ்க்கையில் சாதிக்கிறதுங்கிறது வந்து 0. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து திரும்ப திரும்ப சொல் புத்தியும் கேட்குறதில்ல, சுய புத்தியும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த கேப்பார் பேச்சை கேட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லோ வைப் எனர்ஜி. இந்த காமிக் ஃபெமினன் இல்லைனா இந்த காமிக் டெவில் எனர்ஜி. இங்கே டெவில் வெளியில் வருது பார்த்தீங்களா, அந்த டெவில் வந்து டெத் கார்டு. இந்த டெவில் தான் இங்கே டெத். இந்த யார் வந்து மாஸ்குலின் அழிக்க நினைக்கிறாங்களோ அது ஒரு ஃபெமினன் எனர்ஜி. அது வந்து எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா கொலீகாக இருக்கலாம், இந்த மாதிரி லாஸ் க்ரியேட் பண்ணுறவங்களா இருக்கலாம். பட் டெஃபினட்டாக ஒரு ஃபெமினன் எனர்ஜி. அந்த ஃபெமினன் எனர்ஜியோட டெத் வந்து கன்ஃபார்ம். அந்த டெத் எப்படி நடக்கும் அப்படின்னா, அதை பற்றின உண்மைகள் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டெத் நடக்கும். ஸோ இதுதான் இப்போ இந்த மாஸ்குலின் சொல்ல விரும்புகிறது, அவங்க சூழ்நிலை அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புகிறது. அதாவது இதுதான் திரும்பவும் அதே தான், கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் தான் இங்கே நடக்குது. சொன்னபோது கேட்கல, இப்போ கண் கெட்டுருச்சு, சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பார்ப்போம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா. அந்த எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணுறேன், பார்ப்போம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 4 of coin, 5 of cups, 4 of cups. இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப இப்போது அப்செட்டில் இருக்காங்க. ஏன்னா இப்போது உங்களை அவங்க வாழ்க்கைக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா ரொம்ப வறண்டு போச்சு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். உங்களை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களான்னு தெரியாது. மேபி நீங்கள் வெயிட் பண்ண தயாராக இல்லை. ஓ, என்டையர் டெக் இஸ் இன் ரிவர்சல். ஓகே, ஸோ இது என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா, இந்த கார்டு வரும்போது ஐ டென்ட் ரியலைஸ், நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை அந்த டெக் ரிவர்ஸில் இருக்குன்னு. பட் இந்த ஃபெமினன் எனர்ஜி ரிவர்ஸில் வந்தோடனையும் எனக்கு ஸ்பிரிட்ஸ் காட்டி கொடுக்குறாங்க இந்த டெக் ரிவர்ஸில் இருக்குன்னு. ஸோ ஃபெமினன் நீங்கள் அப்ரைட் தான், நீங்கள் எப்பயுமே ரிவர்ஸில் இல்லை. மேபி இந்த மாஸ்குலின் வந்து அவங்க லாஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால நீங்களுமே வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்காக காத்துட்ருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் ஃபெமினன் நீங்கள் அப்படி கிடையாது. யூ ஆர் ஸ்டாண்டிங் அப்ரைட். உங்களோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள்லாம் வந்து கிளியர் ஆகுது. மேபி இந்த காதலோட பிரச்சனையும் சேர்த்து கிளியர் ஆகலாம், பட் ஐம் நாட் ஷுர். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். பிளாக்கேஜ். ஸ்டார் இஸ் அ பிளாக்கேஜ். ஓகே, இந்த காமிக்ஸ் வந்து ஸ்டாரை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இந்த மாஸ்குலின்ட்டு சில விஷயங்களை திருடி அதை பண்ணது வந்து இந்த யங்கர் பிரதர் கேரக்டர். யங்கர் பிரதர் பார்த்தீங்க அப்படின்னா மேபி சில பேரோட ஒன்று சேர்ந்து இந்த மாஸ்குலினோட முதுகில் குத்திருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்த மாஸ்குலினோட பணம், ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து திருடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி திருடுனா இந்த மாஸ்குலினை இந்த 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 ஸ்டார் அப்படிங்கிற இந்த ஃபெமினன் எனர்ஜியை பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சி தான் இது நடந்திருக்கு. பட் உங்களை ரிவர்ஸ் பண்ண காமிக் எனர்ஜிஸ் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்பிரிட்ஸ் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லை அலோவ் பண்ண போகிறதும் இல்லை. இந்த மாஸ்குலின் இந்த லாஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து கர்மா. ஏன்னா அவங்க ஸ்பிரிட்ஸ் சொன்னதை கேட்கல. நீங்கள் ஈவினிங் ரீடிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாபாவோட கைடன்ஸ். பாபா நிறைய தடவை இந்த மாஸ்குலினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் அதை மறந்தனால தான் இந்த மாதிரி லாஸ் இன்னொரு தடவை. இந்த கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபெமினனுக்கு இருக்குது. இந்த மாஸ்குலின் வந்து இன்னுமே ஒரு முட்டாள் தான். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் கனெக்ஷன், இல்லை எண்ட் ஆஃப் திஸ் காமிக் சிச்சுவேஷன்? வாட் இஸ் த எண்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன்? ஓகே, கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் வந்து வருவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்பிரிட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க கிரவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாஸ்குலின் நிச்சயமாக அவங்கள தேடி வருவாங்க. நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் சரி, ஹீ இஸ் கோயிங் டு சேஸ் யூ. இந்த கமிட்மெண்ட், இந்த ஃபெமினன் எனர்ஜி இஸ் ஸ்ட்ராங். நீங்கள் வந்து இந்த லேடியிலேருந்து, அதாவது பிரின்சஸ்லேருந்து எம்ப்ரஸ் ஆகிட்ருக்கீங்க. யூ ஆர் இன் த ப்ராசஸ். நடுவில் வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஆல்ரெடி நிறையா கைடன்ஸ் இருந்தது, ஆனால் ஸ்பிரிட் கேட்கல மாஸ்குலின். அதனால் இப்போ கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. லெட்ஸ் சி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். ஓ சாரி, இது மாஸ்குலினோட சேனல் மெசேஜஸ். Channel messages from this masculine spirits, masculine or their counterpart. Channel messages from their counterpart, collective's counterpart. சோஷியல் மீடியா, உங்களோட சோஷியல் மீடியாவை அவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லைனா சோஷியல் மீடியாவில் அவங்க ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க.
ஃபோன் கால் வந்து ரிவர்சல் இருக்குது, ஏன்னா இங்கே ரிவர்சல் எனர்ஜி இருக்குது. பட் ஃபோன் கால் இஸ் கோயிங் டு கம். உங்களோட ஃபஸ்ட் கம்யூனிகேஷன் ஃபோனில் தான் நடக்க போகுது. நான் டைம்லைன் சொல்லலை, டைம்லைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வித் யூ பை மை சைட் ஐ ஃபீல் அட் பீஸ். அதாவது நீங்கள் கூட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து பெருசாக அவங்கள பாதிக்கிறதில்ல. ஐ ஆம் இன் லவ் வித் யுவர் பியூட்டிஃபுல் சோல். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் கூட இருந்தால், நீங்கள் இருக்கீங்கன்ற அந்த இது இருந்தால் அவங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, எதுவுமே என்னை பாதிக்கிறதில்ல அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ஃபிசிக், அதாவது அப்பீரன்ஸ் இந்த 3D வேர்ல்டில் இருக்கிறத விட உங்களோட சோல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி அதர் சாங் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் யூ. எல்லா சாங்கும் வந்து உங்களை தான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்றாங்க. ஸோ அதனால் எந்த சாங் கேட்குறாங்க அப்படிங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எல்லா சாங்கும் உங்களை தான் ரிமைண்ட் பண்ணதான். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் எப்படி பிரின்சஸ்லேருந்து எம்ப்ரெஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ட்ராமா பீப்புள் வந்து உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஒரு ரகசியம் வெளியில் வரப்போகுதுங்கிறது தெரியாமல் ஃப்ரீயாக விடுங்க. அவங்க ஆப்பில் அவங்களே போய் உட்காந்துக்குவாங்க. லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க. யார் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. அது மாஸ்குலினுக்கு எகேன்ஸ்டாக இருந்தாலும் சரி, ஃபேவராக இருந்தாலும் சரி. ஐ மிஸ் த சவுண்ட் ஆஃப் யுவர் வாய்ஸ். நீங்கள் பேசும்போது கேட்குற அந்த தருணங்களை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. த ஷேம் தட் ஈட்ஸ் அட் மீ ஃபார் ஹவ் ஐ ஹாவ் ட்ரீட்டட். ரொம்ப வெக்கப்படுறேன்றாங்க உங்களை எப்படி நடத்துனங்கிறதுக்காக. ஐ ஃபீல் லாஸ்ட் வித்தவுட் யூ. நீங்கள் இல்லாமல் அவங்க வந்து தொலைஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Karma's a bitch. Please press channel messages from their person. Channel messages from their person. Anything else, spirits? I'm seeing wait. 2 தடவை நான் பார்த்துட்டேன். நீங்கள் காத்துட்ருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் இட்ஸ் அப் டு யூ. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். ஓகே, அதை இந்த மாஸ்குலின் எனர்ஜி பண்ணல, பட் அட்வைஸ் பலமாக வருது. யூ ஆர் மை எவ்ரி திங். நீங்கள் தான் அவங்களோட எல்லாமேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது வெறும் வார்த்தை தான். ஏன்னா அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை சேஸ் பண்ணனால தான் வந்து அவங்களுக்கு இந்த லாஸே வந்தது. இந்த கனெக்ஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல. பட் வேர்ட்ஸ் won't மேக் எனி சென்ஸ். ஐ எம் டூ அஃப்ரைட் டு டாக். அவங்க ரொம்ப பயப்படுறாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயம் வந்து ஆக்சுவலாக அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால தான். அந்த ஈகோ வந்து அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதனால தான் இந்த பயம். இட்ஸ் நாட் அபவுட் தே கான்ட் டாக் டு யூ. எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? காமிக் குரூப்பீஸ் வந்து நிறையா காசிப் க்ரியேட் பண்ணுறாங்க உங்களை. ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு நம்பணும் அப்படின்னு. அதாவது ஒருத்தங்க நம்மளை பற்றி, நம்ம நேசிக்கிறவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாய மூடிட்டு இருக்க மாஸ்குலின் வந்து பிராவோ. தான் நேசிக்கிற ஒரு ஜீவனை பற்றி இன்னொருத்தவங்க தப்பாக பேசும்போது வாய மூடிட்டு இருக்காங்கன்னா அவங்கள எவ்வளோ பெரிய கோழையாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த லாஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. யா, கவர்ட்னஸ். கவர் அப். இஃப் ஐ ஆஸ்க் யூ டு ஸ்டே, would you leave? I need more balance. The same drama. I know you from somewhere.
ஓகே, இந்த மாஸ்குலினுக்கு ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் லாஸ் இது வந்து அவங்களோட ஹையர் செல்ஃப். ஆனால் இப்போ நீங்கள் போய் அந்த மாஸ்குலின் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இனிமேல் அந்த ஈகோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் உங்களை கவரப், அதாவது பேசி மாய்மாலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்கே நடக்குது. ஐ திங்க் வி ஷுட் ஸ்லோ டவுன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வரத்துக்கு துப்பு கிடையாது. அதனால் வந்து உங்களை வந்து வெயிட் பண்ணணும், நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர் இஸ் நோ வி ஹியர். இந்த மாஸ்குலினுக்கு தான் லாஸ். நீங்கள் வந்து ரொம்ப அப்ரைட்டில் இருக்கீங்க. யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஜேர்னி. இதுதான் ஸ்பிரிட்ஸ் கொடுத்த கைடன்ஸ். லெட்ஸ் see what spirits are saying. ஸோ என்னென்னா இங்கே கவர்னஸ்க்கு நோ பிளேஸ். ஸோ இப்போது நீங்கள் நேசிக்கிற அந்த மாஸ்குலின் எனர்ஜி இல்லைனா உங்களோட கவுண்டர் பார்ட் ஏதாவது கவர்னஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரீக் இருந்ததுன்னா வாக் அவே. டோன்ட் வெயிட். Please spirits guidance. Loyalty will be tested. Have a clear vision to avoid confusion and back and forth energy. Take a break. உங்களோட லாயல்ட்டி வில் பி டெஸ்டட். ஃபெமினின் எனர்ஜி இல்லை மாஸ்குலினோட லாயல்ட்டி. ஹாவ் அ கிளியர் விஷன் டு அவாய்ட் பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி. ஃபோன் கால் அதை டிஸ்டர்ப் பண்ணது பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்குலின் சைடு வந்து ஆக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா வெறும் வந்து இந்த மாதிரி வாய் வார்த்தைகளை நீங்கள் நம்பி எதுவும் பண்ண வேண்டாம். இல்லை அதை நம்பணும்னு அதுக்காக நீங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஹாவ் ஃபெய்த். ஹாவ் அ கிளியர் விஷன். உங்களோட ஃப்யூச்சருக்கு கிளியர் விஷன் வச்சுக்கோங்க. இது வந்தால் ஆமாம், இது இல்லைன்னா இல்லை. டேக் அ பிரேக். டோன்ட் லெட் யுவர் டவுட் டேக் அவே யுவர் பீஸ். ஃபோக்கஸ் ஆன் நவ். அதை ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருங்க. ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாதீங்க. யூ ஆர் நாட் அலோன். ஸ்பிரிட்ஸ் ஆர் அரவுண்ட் யூ. ஸ்டாப் அண்ட் லிசன். அதாவது ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இல்லைனா மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் டோன்ட் அஸ்யூம் எனி திங், வெயிட் ஃபார் கிளாரிட்டி அன்டில் ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட். ஸோ இது வந்து மேபி காமிக் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே நிறைய காமிக் எனர்ஜி நான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பண்ணுறதுக்கு இது வந்து மேபி ஸ்பெல் ஒர்க்காக கூட இருக்கலாம். உங்களுக்கு வேறு மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அதனால் நீங்கள் வந்து உடனே இந்த கனெக்ஷனை விட்டு போயிடணும் அப்படின்னு எதிர்பார்த்து கூட நிறையா செய்யலாம். ஸோ இதில் வந்து எந்த மெசேஜஸ் வந்து உங்களுக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் பொருந்துதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயங்களை விட்டுருங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஃபைனல் கார்டு வந்து எப்போவுமே ஸ்பிரிட் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த எனர்ஜி தான் கரெக்டாக இருக்கும். இங்கே டோன்ட் அஸ்யூம் எனி திங், வெயிட் ஃபார் கிளாரிட்டி அன்டில் ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட். ஸோ ஹேவ் திஸ் ஃபெய்த். அதே சமயம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். இதுதான் டேக் அ பிரேக், ப்ரீத் யுவர், அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த ப்ரீதிங் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் டோன்ட் சேஸ் த மாஸ்குலின். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க. ரைட் டைம் வரும்போது இந்த மாஸ்குலினே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் தட் யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் அ கால் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின். அந்த நம்பிக்கையில் உங்களோட பயணத்தை எடுத்துகிட்டு போங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே லாயல்ட்டி வில் பி டெஸ்ட்னு வந்திருக்கு. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா போகிறீங்களாங்கிறதும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட். மேபி இது வந்து மாஸ்குலினுக்கும் ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம். ஃபர்தராக பர்சியூ பண்ணுறாங்களா உங்களை, இல்லைனா ஹார்ட் ப்ரோக்கன், இல்லைனா நான் ஒரு கோழை அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஒதுங்கி போகிறாங்களா அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்போவுமே எம்ப்ரஸ் தான். அதில் எந்த சந்தேகமும் ஸ்பிரிட்ஸ் கிடையாது. ஸ்பிரிட்ஸ் லவ் யூ ஸோ மச். அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த மாஸ்குலினுக்கு. தே நீட் டு ப்ரூவ். இல்லைனா வந்து ஸ்பிரிட்ஸ் உங்கள்கிட்ட இந்த மாஸ்குலினை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, உங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுக்கு அது வந்து ஒரு சூழ்நிலையில் புரியும் எதுக்காக நீங்கள் காத்துட்ருந்தீங்க அப்படின்னு. அதனால் கொஞ்சம் கூட மனசு தளர வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்குலின் ஒரு ஃப்யூச்சர் கேட்டதுக்கு இந்த மாஸ்குலின் வருவாங்க தான் வந்திருக்கு. இங்கே கமிட்மெண்ட் இருக்குது. யூ ஆர் ஸ்டாண்டிங் அப்ரைட். இங்கேயும் யூ ஆர் ஸ்டாண்டிங் அப்ரைட். ஸ்பிரிட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பாட்டம் டெக்கில் நம்ம பார்த்தம்போது க்ளவுட் வந்தது. ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து டார்க் க்ளவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கிளியரிங்க்கு தான் டைம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எதையும் அஸ்யூம் பண்ணாதீங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு.
டேக் அ பிரேக் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ப்ரெசன்ட் மூமெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டோன்ட் அஸ்யூம் எனிதிங், ஜஸ்ட் ஸ்டே பாசிட்டிவ். அப்புறம் வந்து அந்த மாஸ்குலின் கவர்னஸ் இருந்தாலும் சரி, இல்லை கோழையாக இருந்தாலும் சரி, இல்லை அடிமை சாசனம் எழுதி வச்சுருந்தாலும் சரி, அதை உடைக்கிறதுக்கு ஸ்பிரிட்ஸ் கண்டிப்பாக அங்கே ஒரு டெஸ்ட்டும் செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், வெயிட் ஃபார் த ரைட் டைம். டிவைன் டைமிங் தான் மெயினாக இங்கே. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.